ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ரொம்பவே ஈஸி தான், பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பண்ண டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ நாம் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒன்று இல்லையா? ஸோ அது வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ணால் பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே மூவ் பண்ணினா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் இருக்கும் பாருங்கள் சாங்குக்கு மேலே. ஸோ இந்த 5 லேயருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி 5 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண அப்படியே பேஸ்ட் பண்ணி இட்டுக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பண்ண ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து பண்ண வச்சுக்கும். ஸோ அதுக்கு மேலே வேணாம். ஸோ உங்களுக்கு இதை கட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ண தோணுச்சுனாக்கா ஜஸ்ட்டு அந்த லே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அதே சேம் மெத்தட் தான், அதே ஸ்பீட் ஆகிக்கல. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் டேட்டா பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த புக் மார்க் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கூட்டு மீடியா கூட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் லைட்டாக வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்கை நான் சாங்கி எண்டு வரைக்கும் நான் வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ரெல்ல பாக்ஸ் பில்னு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டோட ஸ்ட்ரென்த்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஸோ இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ப்ரெல் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு போதும். இப்போ நான் வந்து பண்ண பேக் போயிட்டு மற்றும் ஆட் எஃபெக்டில் கலர் நெட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் காமான்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணால் உங்களுக்கு வந்து டார்க்னஸ் ஆகும். ஸோ இதுவும் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சென்ட்ரலில் ஒரு 2 பிக்கோ இல்லை, ஸோ அதை வந்து பண்ணால் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ரிஷ்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்கா அந்த 2 பிக்கு லேயருக்கான ஒரு 4 குரூப் இருக்கும். ஸோ இந்த 4 குரூப்புமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணாதே ஓப்பன் பண்ணிவிட்டு பிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே நீங்கள் ஆட் பண்ண அந்த சாங்கு எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு கம்மியாக இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குனாக்கா ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அதை வந்து பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் போதும் அதே சேம் மெத்தலாம். ஜஸ்ட் அவங்க குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கில் இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஜஸ்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குறிப்பை பேஸ்ட் பண்ண உடனே ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக்கு வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற குறிப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த லேயரை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு ஜஸ்ட்டு அப்படி இந்த ஃபேஸ் தெரியுற மேலே வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அப்படி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ மேலே இன்னொரு குரூப் இருக்கா, ஸோ அந்த குரூப்லேயும் சேம் மெத்தடில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃபேஸ் தெரியுமே நான் வந்து பண்ண ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃபேஸ் தெரியுமே வச்சுக்கிறேன். ஸோ ஒரே பிக்கில் 2 பேருமே இருக்காங்க, அதனால நான் வந்து ஒரே பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பண்ண அப்படி பேக் வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரும், கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணும். ஒன்றும் இல்லை, அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண எரராக வந்து பண்ணால் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இதில் ஒன்று மிஸ் அது எரர் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டரில் பட்டர்ஃப்ளை இல்லையா, ஸோ அதுதான். ஜஸ்ட் அது எப்படி எடிட் பண்ண பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ப்ளஸ்ஸையும் கொடுத்து வீடியோ கொடுத்து இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா. ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ இந்த 2 குரூப்பு கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக மேல் கார்னரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து பண்ண ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டன் ஷேடோவில் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் ஒயிட்டு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கீழே வந்து பண்ண பொசிஷன் இருக்கும், 2த்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வச்சுட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மேலே சைஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்படி சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும்.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸில் போயிட்டு இதை அப்படி இதுக்கு நேராக இந்த பிக்குக்கு சென்டராக பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இமேஜுக்கு வந்து பண்ண நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் நம்ம கீழே ஆட் பண்ண அந்த குரூப் பிக் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு கீ ஃப்ரேம் வந்து பண்ண கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு நேராக வந்து பண்ண ஒரு புக் மார்க் வந்து பண்ண நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புக் மார்க் பண்ணிங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமே கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மெத்தடில் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ஒரு கீ ஃப்ரேமே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து பண்ண ஒரு டாட் மாதிரி ஒரு 2 இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு சென்டராக பார்த்து நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 0 வச்சுட்டுக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுண்ட் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ண காப்பி இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு இமேஜுக்கு வந்து பண்ணால் பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸில் போயிட்டு ஸோ அதே சேம் இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல புக் மார்க் பண்ணுங்களே அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டாலையும் கீ ஃப்ரேமே கொடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த 2 டாட் இருக்கா. ஸோ அதே மாதிரி கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்படி சைஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 0 வச்சுட்டுக்குங்க. இப்போ 2 கீ ஃப்ரேமுக்கு சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணிக்கவே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டுக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே கவி இதுலேயும் அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே இமேஜ் ஃப்ரேம் வருதுன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து பண்ணாக்க மேலே குரூப் 3ன்னு இருக்காங்க. குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இதில் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த 2 பிக்கும் சென்டராக வந்து பண்ண ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லை. ஸோ அதை வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த புக் மார்க் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண நம்ம இதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பண்ண ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டராக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணால் சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் அடிப்பிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே மூவ் பண்ணால் லிரிக்ஸ் வந்து பண்ணால் குத்துருக்கும். பட் எஃபெக்ட் இருக்காது. ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட் தான் கைஸ். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்துட்டு காப்பி பண்ணி எங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாட்டன் ஷேடோவில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே இருக்கிற பொசிஷன் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்கோங்க. இப்போ மேலே சைஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண கிடைக்கும். ஸோ ஒரு 40 வச்சுக்கோங்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ஆப்போசிட்டி இஸ்பெட்டில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க 0.3030 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிக்ஸை நீங்கள் வந்து பண்ணாக்க டைப் பண்ணிங்க. இதில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வேணால் நான் மெட்டில் கொடுக்குறேன். வேண்டியிருக்கா நீங்கள் டவுன் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணால் ஜஸ்ட்டு லாஸ்ட் எண்டுக்கு போய்க்குங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் அசைன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒன் நீங்கள் வந்து பண்ண கட் பண்ணி நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ லிரிக்ஸ் வந்து பண்ண எடிட் பண்ணி முடிச்சாச்சு. சாரி கேஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ முக்கியமானதான். ஸோ அது என்னன்னாக்க இந்த கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை கரெக்டாக போயிட்டு கரெக்டாக அந்த பிக் வர இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அது வந்து பண்ண நான் ஆட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதுக்கு இந்த புக் மார்க் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு கலர் ஆப்ஷன் ஒயிட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி வேணாலும் நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமிங் கொடுத்துங்க. லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு கொஞ்சமாக முன்னாடி வந்து பண்ணாக்க ஒரு கீ ஃப்ரேமிங் நீங்கள் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஓகே இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து பண்ணாக்க இது ரெண்டுத்துக்கும் சென்டராக கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கட்டும். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் வந்துட்டு இது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக மறையும் போது கரெக்டாக ஒயிட் கலர் மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்குதா? ஓகே ஸோ இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கு மேல் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் சொல்ல மாட்டேன், சாரி கேஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கீழே ஒரு மியூசிக் டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த மியூசிக் டெம்ப்ளேட் அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஜஸ்ட் அது பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்துட்டுக்குங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக அந்த லிக்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சைஸில் நான் லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த வீடியோ சாங் எந்த வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ எஸ்ஸாக இருக்குது, அதனால் நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுதா? மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே. ஓகே ஸோ இந்த கரெக்டாக அந்த சர்க்கிள் முடிஞ்சு வரும்போது இந்த ஆர்ட் எஃபெக்ட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக சர்க்கிள் இங்கே முடியுது, அதனால் அங்கே வந்துட்டு ப்ளஸ்ஸை கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இப்போ தான் ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்துங்க. ஜஸ்ட் இந்த ஆப்போசிட்டை அப்படி நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 30 இல்லை 35 வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப டார்க்னஸாக இருக்குது, லைட்டாக கம்மி பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 குரூப்புக்கும் பிக் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். கரெக்டாக பட்டர்ஃப்ளை போய் மறையுது, கரெக்டாக சர்க்கிள் வருது, அதோட பிக்கும் வருது, கரெக்டாக அந்த ஆர்ட் டெம்ப்ளேட்டையும் வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.